அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தையின் தொழில். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மரக்கடை வச்சுருப்பாங்க, 2-3 தலைமுறையாக வச்சுருப்பாங்க. அப்பா, அப்புறம் அவர் மகன், அதுக்கப்புறம் அவர் பேரன், இப்படி வரிசையாக பார்த்துட்டே வருவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு பெயிண்ட் கடை வச்சுருப்பாங்க, எண்ணெய் கடை வச்சுருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க. பரம்பரையாக அப்பாவுடைய தொழிலை பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட யோகம் யாருக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருந்தால், இருந்தால் அவங்க தந்தை தொழிலை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணுறதாக இருந்தால் தந்தையின் பேரை அந்த நிறுவனத்திலிருந்து எடுத்துவிட்டு வீட்டில் உள்ள ஏதாவது பெண்கள் பேர் அல்லது சுவாமி பெண் கடவுளுடைய பேரை வச்சிங்கன்னா சிறப்பாக வரும். சரி, சூரியன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சேர்ந்து இருந்தால் தாராளமாக தந்தை பேரிலேயே தொழில் நடத்தலாம். வியாபாரம் சிறப்பாக நடக்கும், லாபங்கள் லட்சங்களில் கிடைக்கும். சூரியனும் குருவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் தொழிலை மேலே 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 என்ன செய்வார்னா டெவலப் பண்ணிடுவார். அதே அப்பா பேர்லேயே கடை இருக்கலாம். அதே பரம்பரை தொழிலை இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்பா ஒரு இடத்துல வச்சுருந்தாருன்னா மகன் வந்து 4 இடத்துல 5 இடத்துல வச்சுருவார். கடையை விரிவு பண்ணி லாபங்களை கோடிக்கணக்கில் கொண்டு வந்து சம்பாதிப்பாங்க. குருவும் சூரியனும் 10ஆம் இடத்தில் இருந்தாங்க. சரிங்களா? சரி, குருவும் சனி சூரியன் 3மே ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளியூர்களில் அந்த வியாபாரத்தை வெளியூருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குருவும் சூரியனும் சேர்ந்துருந்தால் உள்ளூர்லேயே 4-5 பிரான்ச் வைப்பாங்க. குரு சனி ப்ளஸ் சூரியன் இருந்தால் தந்தை பேர்லேயே அந்த தொழிலை இவங்க 5-6 ஊர்களுக்கு, இப்போ அரசன் பட்டாசுகள் அப்படின்ற பேர் அவங்க முப்பாட்டனார் பேராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் பண்ணுற மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா தொழிலை வெளியிடங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் இந்த அமைப்பு. நன்றி, வணக்கம்.